நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் 50 லட்சம் உறுப்பினர்கள் இணைந்துள்ள நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தில் பணியாற்றிய பெண் நிர்வாகி ஒருவர் கட்சியில் பலருக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பரபரப்பான தமிழ்நாடு அரசியல் களத்தில் இறங்கியுள்ள நடிகர் விஜய் தமது தமிழக வெற்றிக் கழகத்தை பலப்படுத்தும் நடவடிக்கையில் மும்முரமாக செயலாற்றி வருகிறார். கட்சியின் முதற்கட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பின்னர் அதே வேகத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கையும் நடைபெற்று வருகிறது. இதற்காக QR கோட் ஒன்றை விஜய் அறிமுகப்படுத்த அதன் மூலம் உறுப்பினர்கள் சேர்க்கை மும்முரமாக நடைபெறுகிறது. இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளார்கள் என்றும் கூறப்படுகிறது. புதிய தொண்டர்களை கட்சிக்குள் இழுப்பதில் விஜய் கவனம் செலுத்தி வரும் நிலையில் பழைய தொண்டர் ஒருவர் தமது ஆதங்க குரலை பகிரங்கமாக பதிவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகர விஜய் மக்கள் இயக்கத்தின் மகளிர் அணி தலைவராக உள்ள பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தாம் கடந்த 15 ஆண்டுகளாக அப்பகுதியில் விஜய் மக்கள் இயக்கத்தின் மகளிர் அணி மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என்று தம் தலைவரை நோக்கி கேள்வி எழுப்பிய பிரேமலதா கட்சியில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள முதற்கட்ட பொறுப்பாளர்கள் நியமனத்தால் மக்கள் இயக்கத்தில் உழைத்தவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். தளபதி அவர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களை பார்த்துருக்கீங்களா என்னன்னு கூட தெரியல. நாங்க உங்களோட ஆரம்ப காலத்திலிருந்து விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த 2010 இப்ப வரைக்கும் உண்மையா உறுதுணையா உழைப்பு கொடுத்து என்னோட கை காசை போட்டு நான் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்க. இப்போ நீங்க கட்சி அறிவிச்சிருக்கீங்க, தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சி அறிவிச்ச உடனே கடந்த 20 வருஷம் 30 வருஷம் உயிரை கொடுத்துட்டு பாடுபட்டிருக்காங்க எல்லா மாவட்டத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் தான் நான் இப்போ இதை பேசுறேங்க. அவங்களுக்கெல்லாம் மறுக்கப்படுது. உண்மையா உழைச்சவங்களுக்கு அந்த பதவியோ அந்த உங்களோட உண்மையான உதவிகள் போய் சேர்றதில்லை. மேலும் மகளிர் அணி சார்பில் தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய போதே உதவி செய்ய வராத மாவட்ட நிர்வாகிகள் இடைஞ்சல் மட்டும் கொடுத்தார்கள் என்று குற்றம் சாட்டிய அவர் தற்போது மக்கள் இயக்க நிர்வாகிகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இதையடுத்து நிர்வாகிகள் நியமனம் குறித்த முடிவை மறுபரிசீலனை செய்து உண்மையாக உழைத்தவர்களுக்கு உரிய வாய்ப்பும் மரியாதையும் கிடைக்கச் செய்ய வேண்டும் தலைவரே என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். நடுவில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் அனைவரும் உண்மையா இருக்கிறவங்கள உங்க பக்கமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு சார்ந்த அவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு முக்கியமான எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எல்லா கட்சி எல்லா இதுலயும் நடக்கிற ஒரே தப்பு தான் இங்கேயும் இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க. எல்லா நலத்திட்டமும் பண்ணியிருக்கோம். எல்லா நலத்திட்டத்திலையும் எங்களுக்கு உதவி செய்யலினாலும் இங்க இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற குமாரபாளைய நகரத்துல இருக்கிற நிர்வாகிகள் எங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் பண்ணி எங்களுக்கு உங்களுக்கு சேவை செய்யறத பாதி கூட செய்ய விடாம தடுத்து நிறைய பிரச்சனைகள் இதுவரைக்கும் போயிட்டு இருந்ததுங்க. கட்சி தொடங்கி இன்னும் முதற்கட்ட படிகளையே கடக்கவில்லை. அதற்குள் இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு எழ விஜயின் நடவடிக்கை என்னவாக இருக்கும் என அரசியல் நோக்கர்கள் கவனித்து வருகின்றனர்.